ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவினிக்கான எபிசோட் 53. லாஸ்ட்டாக இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த டேட்டா லீக்கேஜ் இன்ஃபர்மேஷன் தெஃப்ட் வந்துட்டு நடந்துருந்துருக்கும். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பார். நீங்கள் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேஸை வந்துட்டு வாபஸ் வாங்கியிருந்திருப்பார். ஸோ அதோட ரொம்ப முடிச்சிருந்தோம். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அந்த எல்லாத்தையுமே அன்றைக்கி எல்லா இதையும் ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா கேஸஸும் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. உங்களுக்கு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. என்னென்னா இப்போது உங்கள் கண்ணெதிர ஒரு குற்றம் நடந்துகிட்ருக்கு. பட் ஆனால் அதை வந்துட்டு ப்ராப்பராக லீகலாக போகிறதுக்கான வழியை வந்துட்டு இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு அவரோட கேஸை வாபஸ் வாங்கினனால வந்துட்டு இப்போ அது இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குனா ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. அட் த சேம் டைம் சரி அந்த பொண்ணு மேலேயும் இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கிறதுனால டபுள் மைண்டடாக நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்படி வீட்டுக்கு வரீங்க, உங்களுக்கு அதே யோசனையாக இருக்குது. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்க. அப்படியே தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எந்திரிக்கும் போது வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி முடிச்சுட்டு இளமாறனுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. அப்படி இளமாறன் அப்படின்னோடனே எஸ் மேடம் அப்படின்னோடனே இல்லை இன்றைக்கி நான் கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு லேட் ஆகும் நான் வர்றதுக்கு அப்படின்னே ஓகே மேடம் எதுவும் இஷ்யூவா மேடம்னே இல்லை நான் இது கொஞ்சம் வர லேட் ஆகும், நீங்கள் அது வரைக்கும் ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்னே ஷூர் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் கட் பண்ணிட்டாரு. நீங்கள் சரி ஒரு வழி நீங்கள் யோசிச்சுருக்கீங்க, பட் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம், சும்மா இருக்கிறதுக்கு நம்ம ட்ரையாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வந்துட்டு உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு நீங்கள் போகிறீங்க. லைக் உங்கள் வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கீங்க. போயிட்டுருக்கும்போது வந்துட்டு ஃபைனலாக ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணிட்டு அந்த இடத்த அப்படியே பார்க்குறீங்களா, என்ன நடக்க போதும் சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தா வந்துட்டு ஒரு அங்கே இருக்கிற ரிசப்ஷன் ஏரியாவில் வந்து நீங்கள் கேட்குறீங்க எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னோடனே அவங்க பார்க்குறாங்க குட் மார்னிங் மேடம் அப்படின்னோடனே குட் மார்னிங் அப்படின்ட்டு இல்லை நான் இப்படி உங்களோட சேர்மனை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோடனே அவங்க உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி திணறாங்களா, என்னது அப்படின்னே இல்லை உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னோடனே இல்லை ஆக்சுவலாக ஒரு இதுதான் நீங்கள் சொல்லுங்கள், ஆக்சுவலாக நான் மீட் பண்ணணும் அப்படின்னோடனே அவங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு ஐயோ அப்படின்ட்டு இப்போ என்னன்னா கமிஷனர் அப்படின்னு தெரியுது. அட் த சேம் டைம் வந்துட்டு ஜியான் என்டர்பிரைசஸோட ஓனர் அப்படின்னு தெரிஞ்சனால அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் இப்படி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பாஸ் பண்ணுறாங்க. இப்படி இவங்க வந்திருக்காங்க, ஜியான் நோயன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணோடனே வந்துட்டு அங்கிட்டு இருக்கவங்க வந்துட்டு அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்களா. ஸோ வந்துட்டு அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு இன்ஃபர்மேஷன் இப்படி அங்கேருந்து இங்கே வருது, நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு சொன்னோடனே வந்துட்டு நீங்கள் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. எந்த ஃப்ளோர் அப்படின்னோடனே நீங்கள் போங்க டாப் ஃப்ளோர் அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு டாப் ஃப்ளோர் வந்துட்டு லிஃப்ட்டில் போயிட்டு இது பண்ணுறீங்க. அங்கே போகிறப்பெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்னடா இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குசுன்னு பேசிட்டே இருக்காங்க. நீங்கள் எதுவுமே கண்டுக்கல அப்படின்னு நீங்கள் வாட்டுக்கு பொறுமையாக போயிட்டு இருக்கீங்க. டாப் ஃப்ளோர் போனோடனே வந்துட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட அப்படி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதாவது சேர்மன் ரூம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறதுக்குள்ளேயும் வந்துட்டு அங்கே இருக்க ஒருத்தவங்க மேடம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேம் இதான் ரூம் அப்படின்னோடனே நீங்கள் பார்த்துட்டு ஓகேன்ட்டு நீங்கள் நாக் பண்ணுறீங்களா, அவங்க வந்துட்டு உள்ளேருந்து பெர்மிஷன் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாக் பண்ணுறீங்க. அங்கே வந்துட்டு கமெண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கதவு திறந்துட்டு போகிறீங்க. அங்கே இருக்க அந்த பர்சன் வந்துட்டு எந்திரிச்சு நின்று வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை வெல்கம் பண்ணுறா. நீங்களும் வந்துட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஆக்சுவலாக இது என்ன கம்பெனி அப்படின்னா நாதன் என்டர்பிரைசஸ், அதாவது ஜியான் என்டர்பிரைசஸோட காம்படிட்டர், அந்த ஆப்போனண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா. அவருக்கு ஷாக்கு, ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்கள் கமிஷனரும் தெரியும். அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் ஜியான் என்டர்பிரைசஸோட மூத்த மருமக அப்படின்றது தெரிஞ்சனால அவருக்கு என்ன இந்த பொண்ணு இதுக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கார். 2 வகையிலையுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்றும் காம்படிட்டர் அப்படின்ற முறையிலையும் வர வாய்ப்பு இல்லை, கமிஷனராக நம்ம ஒன்றும் இங்கே தப்பு பண்ணலையே, ஸோ வரதுக்கு வாய்ப்பில்லையே, எதுக்காண்டி இந்த பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே வந்துட்டு
அப்படின்ட்டு நிற்கிறாரா, நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. பார்க்குறத பார்த்தோன்னே, "வணக்கம் உட்காருங்க" அப்படின்னோடனே, ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கும்போது அவர் வந்துட்டு உட்காருங்கன்னோடனே, "இல்லை சார் நீங்கள் இருக்கும்போது நான் எப்படி உட்கார்றது" அப்படின்னோடனே, "இல்லை இல்லை பரவாயில்லன்னோடனே", "இல்லை சார் அது சரியாக இருக்காது" அப்படின்னோடனே, அவர் உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் உட்கார்றீங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டு, "ஜியான் ஒயன்" அப்படின்னோடனே அப்படியே நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஜியான் ஒயனா, ஏன்னா இந்த பேரை வந்துட்டு யாருமே சொல்லி நீங்கள் கேட்கலையா, கமிஷனர் ஒயன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இது ஜியான் ஒயன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே வந்துட்டு சிரிச்சுட்டு, ஆமாம் அப்படின்னோடனே, ஏதாவது சாப்பிட்றீங்களா, டீ காஃபி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னோடனே, இல்லை இல்லை எதாவது சாப்பிட்றீங்களானே, தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னோடனே, அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பாட்டில் இருக்கும், ஸோ பாட்டில் மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் தண்ணியை குடிச்சிட்டு இப்படி அது அப்படின்னோடனே, என்னாச்சு இங்கே எதுக்கு வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அவர் பேர் வந்துட்டு நாதன். அவர் தான் வந்துட்டு கம்பெனியோட ஓனர், சேர்மன் அப்படின்றனால வந்துட்டு அவர் பேர் நாதன். ஸோ நாதன் கேட்குறாரு, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, அது அப்படின்ட்டு டெனரை பார்த்துட்டு, என்னாச்சு அப்படின்னோடனே, நீங்கள் அப்படின்னோடனே, அப்படின்னோடனே, இல்லை ஜியான் என்டர்பிரைசஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, அட் சேம் டைம் சிரிப்பாக இருக்குது. என்னதுடா அது, அந்த வீட்டு குடும்பத்தோட பொண்ணே வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க அவங்க கம்பெனியை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை புரியலை அப்படின்னோடனே, இல்லை ஜியான் என்டர்பிரைசஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, ஜியான் என்டர்பிரைசஸ் வந்துட்டு எங்களோட காம்படிட்டர், ஒரு ஹெவி காம்படிஷன் இருக்கிற கம்பெனி, நீயா நானான்னு நாங்கள் போட்டி போட்டு எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னோடனே, மித்தபடி எங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னே, இல்லை பழக்க வழக்கங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னே, நல்ல ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னே, அப்போது இல்லை நான் அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலனே, இல்லை என்னாச்சு எதனா பிரச்சனைனா சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை இது நான் சொல்லலாமான்னு தெரில, பட் ஒரு சின்ன இஷ்யூ அப்படின்னோடனே, என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை உங்கள் கம்பெனிலேருந்து அந்த இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னோடனே, எங்கள் கம்பெனிலேருந்து இஷ்யூவா, எதுவும் உங்கள் கம்பெனிக்கு ப்ராப்ளமா அப்படின்னோடனே, ப்ராப்ளம்னு சொல்லலாம், அட் த சேம் டைம் எங்கள் கம்பெனிக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலான்னே, அவர் வந்துட்டு ஒரு மாதிரி புரியாத மாதிரி பார்த்துட்ருக்காரா, உடனே அவரே சொல்லிட்டாரு, ஏம்மா நீ ஏதோ சொல்ல தயங்குறன்னு நினைக்கிற, ஐ மீன் நீ எங்களோட காம்படிட்டரோட ஃபேமிலி அப்படின்றனால நீ சொன்னால் நாங்கள் நம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு நீ சந்தேகப்படுறேன்னா, அப்படிலாம் இல்லை, என்ன தான் காம்படிட்டராக இருந்தாலும் வெளியே வேலை விட்டு வெளியே வந்தால் நான் அவங்களெல்லாம் வந்துட்டு எதிரியெல்லாம் பார்க்க மாட்டேன், நீ உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு, அது என் கம்பெனி ஏறி வந்து நீ இங்கே வந்து நிற்கிறேன்னா ஏதோ முக்கியமான விஷயந்தான் நீ சொல்லு அப்படின்னோடனே, அது இல்லை சார், இப்போது ரீசெண்டாக நாங்கள் ஒரு கேஸ் எடுத்தோம் அப்படின்னே, ஓகே அந்த கேஸில் வந்துட்டு இப்படி கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸை மிரட்டி அவங்க கம்பெனியில் இருக்க ப்ராஜெக்டெல்லாம் திருடி இன்னொரு கம்பெனியில் விற்கிற மாதிரி, கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் ப்ரோக்கர் மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு இது நடக்குது அப்படின்னோடனே, அவர் ஷாக் ஆகி பார்க்குறாரு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் இப்போது ஒரு கம்பெனியில் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கவங்கள பேசி அந்த ப்ராஜெக்டை வாங்கி அவங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி கோட் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னே, அவர் ஷாக் ஆகிட்டு வாட் அப்படின்னே, ஆமாம் அப்படின்னே, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவர் ஷாக் ஆகி கேட்குறாரா, ஆமாம் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில, இதுதான் நடக்குது ஆக்சுவலாக அப்போது நிறைய கம்பெனிஸில் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னே, என்ன சொல்கிறீங்க அப்போ இந்த கம்பெனிலையும் நடக்குதா அப்படின்னே, ஆமான்னு சொல்லிட முடியாது, இல்லைன்னு சொல்லிட முடியாதுன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, அவருக்கு கடுப்பாயிடுச்சு, ஏம்மா இங்கே பாரு நீ ஏதோ சங்கடப்படுறேன்னு நினைக்கிறேன், நீ என்னோடய காம்படிட்டர் வீட்டோட மருமக அப்படின்றனால வந்துட்டு, அதுவும் இல்லாமல் என் காம்படிட்டரோட ஒய்ஃப் அப்படின்றனால வந்துட்டு நீ ஏதோ சங்கடப்படுறேன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் சங்கடம்லாம் எதுவும்
ஃபீல் பண்ண ஆக்வர்டாக எதுவும் ஃபீல் பண்ணாத, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னோடனே, இல்லை இப்படி எங்கள் இப்படி அவர் வந்துட்டு எனக்கு அப்படின்னோடனே, யார் வந்துட்டு அப்படின்னோடனே, இல்லை ஜங்குக் அப்படின்னோடனே அவருக்கு புரிஞ்சிச்சு. ஓகே ஹஸ்பண்ட் போல் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு இப்படி என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டார். இப்படி என் கம்பெனிலேருந்து இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுது, ஸோ நீ யாருன்னு எனக்கு கண்டுபிடிச்சி கொடுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேடி இது பண்ணும்போது அவங்க கம்பெனியில் ஒரு பொண்ணு தான் வந்துட்டு இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சோடனே அவருக்கு ஷாக்கு. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி பார்க்குறாரா. என்னம்மா சொல்கிற அப்படின்னே, ஆமாம் இப்படி லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதுக்கு பதிலாக வந்துட்டு காசு வாங்கியிருக்காங்க அப்படின்னே. சரி ஓகே, எதுக்கும் இங்கே எதுக்குமா வந்திருக்கு, எங்கள் கம்பெனியில் ஏதாவது இந்த மாதிரி ப்ராஜெக்ட் லீக் ஆகுது அப்படின்னோடனே, அது இல்லை இல்லை சார் அது அப்படின்னோடனே திணறீங்களா. அவருக்கு வந்துட்டு என்னம்மா வந்து விடிய காலையில் வந்துட்டு இங்கே ப்ரெஷர் ஏற்றிட்டுருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு, அப்படியே என்னாச்சும்மா சொல்லுமா, ஏற்கனவே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஏறிட்டுருக்கு, இது வந்துட்டு புதுசாக இருக்குது இந்த தகவல், நீ வேறு இருக்கிற ப்ரெஷரை வந்துட்டு கூட ஏற்றாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயை விட்டே சொல்லிட்டாரா. உடனே வந்துட்டு நீங்கள் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு, இல்லை சார் அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு எங்கள் கம்பெனியில் இருக்க ஒரு பொண்ணை மிரட்டி அந்த பர்சன் வாங்கிட்டு இன்னொரு கம்பெனிக்கு ப்ராஜெக்டை விற்றுருக்காரு அப்படின்னே. வாட் அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னோடனே, சரி அப்போது எங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி நடக்குதா, அதை இன்வெஸ்டிகேட் பண்ண தான் வந்திருக்கியா அப்படின்னோடனே, அதை உங்கள் கம்பெனியில் நடக்கிறதே உங்கள் கம்பெனியில் தான் அப்படின்னோடனே அவருக்கு புரியல. என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே, இல்லை அந்த ப்ராஜெக்டோட கை மாற்றுறது வந்துட்டு உங்கள் கம்பெனிலேருந்து தான் நடக்குது அப்படின்னே. இங்கே பாருமா அப்படின்னோடனே, அதான் சார் நான் அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் நான் சொன்னால் நம்புவீங்களா, நான் வந்துட்டு வேறு உங்கள் ஆப்போசிட் கம்பெனியோட ஃபேமிலியிலேருந்து வரனால தான் நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு நான் ஸ்டார்டிங்கில் கேட்டேன். சீரியஸாக இதான் நடக்குது, உங்கள் கம்பெனிக்குள்ளேருந்து தான் போகுது அப்படின்னோடனே, என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே, அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே வந்துட்டு ப்ரூஃப்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறீங்க, இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் உங்கள் ஃபோன்லேருந்து காட்டுறீங்களா. அவர் எல்லாத்தையும் உட்காந்து படிக்கிறாரு. அவருக்கு ஷாக்கு. என்னடா இது நம்ம கம்பெனிக்குள்ளேருந்து ப்ராஜெக்ட் போதா அப்படின்ட்டு. அப்போ தான் அவர் கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை அவங்க கம்பெனியில் வந்துட்டு இப்படி குணசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காரு அப்படின்னோடனே. ஆமாம் அப்படின்னோடனே, அவர் வந்துட்டு அவரோட பிஸ்னஸ் இன்ஃப்ளூயன்ஸு இல்லை வேறு கம்பெனியில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களோட சிச்சுவேஷனை அவருக்கு சாதகமாக யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்லாம் திருட வச்சு ப்ராஜெக்டை இன்னொரு கம்பெனிகளுக்கு கை மாற்றி விட்டுட்ருக்க வேலை பார்க்குறாரு அப்படின்னோடனே இவருக்கு ஷாக்கு. இல்லைம்மா நீ தப்பாக நினச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன், அவர் ரொம்ப வருஷமாக எங்கள் கம்பெனிக்கு வேலை பார்த்துட்ருக்கான் அப்படின்னோடனே. இல்லை சார் அது ரொம்ப நல்லாவே நடந்துகிட்ருக்கு. அந்த பொண்ணோட எங்கள் கம்பெனியில் மாட்டின பொண்ணோட ரிலேட்டிவ் தான் இவர். ஸோ அப்போ வந்துட்டு அந்த பொண்ணோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காசு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நீ ப்ராஜெக்டை திருடி கொடு, அப்போனா வந்துட்டு ஃபுல் காசு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி இது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் காட்டுறீங்க. அந்த சேட் பண்ணியிருப்பாங்களா, அது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்களா, கால் ரெக்கார்டு அந்த மாதிரி எல்லாமே இருக்கா. அப்படியே வந்துட்டு அவர் பார்க்குறாரு, என்னடா இது அவனா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் நம்பவே முடியல. இங்கே எப்படி ஜங்குக்கால நம்ப முடியல அப்படின்னா, அந்த பொண்ணு ஸ்ரீன்ற பொண்ணு ரொம்ப சின்சியரான பொண்ணு. அட் த சேம் டைம் இந்த சைடில் வந்துட்டு அவர் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குற ஆள். அப்படின்னும் போது அவரால் நம்ப முடியலையா. அதான் சார் எனக்கு வந்துட்டு அதை வந்துட்டு எப்படி இது பண்ணனே தெரியல. அதான் வந்துட்டு சரி உங்ககிட்டே சொல்லிடலாம், அது உங்கள் கம்பெனியோட எம்ப்ளாயி அப்படின்றனால தான் உங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னோடனே அவர் ஒரு மாதிரி வெறிக்க போய் பார்க்குறாரு. ஒரே இடத்த பார்ப்பாங்களா அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. இது மட்டும் இல்லை, நிறைய கம்பெனியில் இந்த மாதிரி அவரோட இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு இப்படி வேலை பார்த்துட்டே இருக்காங்க. எங்கள் கம்பெனியில் இப்போ தான் வந்துட்டு அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. பட் மித்த கம்பெனிலாம் வந்துட்டு நிறைய தடவை வந்துட்டு அந்த மாதிரி ப்ராஜெக்டெல்லாம் வந்துட்டு இது பண்ணியிருக்காரு அப்படின்னே இவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது அப்படின்னே.
அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்கும்போது, இது எதுக்கு வந்து என்கிட்ட சொல்கிறம்மா அப்படின்னோடனே, இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு ம், ம், அந்த குணசேகரன்றவர் வந்துட்டு தலைமறைவாயிட்டார் அப்படின்னே, என்ன சொல்கிற அப்படின்ட்டு அவர் வந்துட்டு வரலையா அப்படின்ற டீட்டெயில் டக்குன்னு எடுத்து போய் அந்த இது இருக்கும் முன்னாடி இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் பார்க்குறாரு, வரவே இல்லை. 2-3 நாளாக ஆள் வரல. அப்போ தான் வந்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே அந்த டீட்டெயிலை பார்த்துட்டு உங்களை பார்க்குறாரா, ஆமாம் அவர் தலைமறைவாயிட்டார் அப்படின்னோடனே, ஓஹோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, சரி என்கிட்ட இதுக்கு வந்து சொல்கிற அப்படின்னே, இல்லை அந்த பொண்ணோட இயலாமையினால் வந்துட்டு அந்த பொண்ணு பண்ணிட்டா அப்படின்றனால வந்துட்டு அவர் கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு அப்படின்னோடனே, இவருக்கு ஷாக்கு. என்ன சொல்கிற, கேஸை வாபஸ் வாங்கிட்டானா அப்படின்ட்டு கேட்குறாரா. ஆமாம் அவர் வேணாம், இவங்க ரொம்ப கஷ்டப்படுற அவங்க அம்மாவோட சிச்சுவேஷனை வச்சு தானே இவன் இது பண்ணியிருக்கா. ஸோ இப்போ கேஸ் போட்டால் அது மொத்த ஃபேமிலி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு அப்படின்னே, உண்மையாலேவா ஜான் ஜங்குக்கா கேஸை வாபஸ் வாங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு தான் மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிற ஆளாச்சே. ஒரு கம்பெனியை வந்துட்டு அதை ஆக்குபை பண்ணணும், அதை சீஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கூட கருணையே காட்டாமல் பண்ணுற ஆள் ஒரு குடும்பத்துக்கு மேலே கரிசனை காட்டுறானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரா. அவர் வந்து வாய் ஊரியாக தான் கேட்குறாரு, உண்மையாலே அவன் அப்படின்னோடனே, ஆமாம் அவர் வந்துட்டு இல்லை வேணாம் கேஸை நான் வாபஸ் வாங்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னே, அப்படின்ட்டு அவர் கேட்டாடா இது நம்ம கம்பெனிலேருந்து ஒருத்தன் இப்படி பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டு இருக்கும்போது, சரிம்மா நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கீங்கன்னொடனே, இல்லை அவர் வந்துட்டு அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதான் வந்துட்டு உங்ககிட்ட இன்கேஸ் மாட்டிட்டாரு அப்படின்னா உங்ககிட்ட முன்னாடியே ப்ராப்பராக சொல்லணுன்றதுக்காண்டி தான் நான் வந்தேன் அப்படின்னோடனே, இது மாதிரி எத்தனை கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கானோடனே, உங்கள் ஃபீல்டில் இருக்க எல்லா கம்பெனிஸ்க்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னோடனே அவருக்குன்னா, அட பாவி டே என்கிட்டையும் காசை வாங்கிட்டு நீ இருக்கிற எல்லா கம்பெனிலையும் மண்ணள்ளி போடுற வேலை பார்க்குறியா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரா. ஓ சரி அப்படின்ட்டு இது பண்ணும்போது, சரி இப்போ என்ன பண்ணலான் இருக்கமானோடனே, இல்லை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் பிடிக்க போகிறோம். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு இது சொல்லிக்கலாமே அப்படின்றதுக்காண்டி தான் உங்ககிட்ட நான் சொல்ல வந்தேன். ஆனால் இதை எப்படி என்ன இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. இப்போது அவர் வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு. ஸோ நீங்கள் கேஸ் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அவர் அப்படியே பார்க்குறாரு. எப்படிம்மா நான் கொடுக்குறது அப்படின்னே, இல்லை சார் அது எங்கள் ஆஃபீஸில் இந்த பொண்ணு, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஆஃபீஸில் அந்த அப்பாவியாக அவங்களோட சிச்சுவேஷனை அவர் ரொம்ப யூஸ் பண்ணி நிறைய பேரோட இதை வந்துட்டு இது பண்ணியிருக்காரு. அந்த கம்பெனியில் இருக்க ப்ராஜெக்ட்லாம் திருடி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நான் சொல்லக்கூடாது தான் அப்படின்னே அவர் பார்க்குறாரு. என்னதுமானோடனே, உங்கள் கம்பெனிலேயே 2-3 ப்ராஜெக்ட் வந்துட்டு அந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னே அவர் பார்க்குறாரு. என்னம்மா சொல்கிறேன்னே, ஒரு ப்ராஜெக்ட் எங்கள் கம்பெனிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் நேம் நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்து பார்த்துட்டு வாட் அப்படின்னோடனே, ஆமாம் அந்த ப்ராஜெக்ட் எங்கள் கம்பெனிலேருந்து, அதுக்கப்புறம் மீத 2-3 ப்ராஜெக்ட் வந்து இந்த கம்பெனிலேருந்துனே அவருக்குன்னா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னடா இது இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டே இருக்கும்போது, சரிம்மா அப்படின்ட்டு அவர் அப்படியே அமைதியாக இருக்கும்போது கொஞ்ச நேரம் அப்படியே 2 பேரும் அமைதியாக பின் ட்ராப் சைலண்ட்டில் உட்காந்துருக்கும்போது அவர் கேட்குறாரு, ஒருவேளை நான் வந்துட்டு இந்த இதெல்லாம் கேட்டு நான் கேஸ் கொடுக்கலன்னா நீ என்னம்மா பண்ணுவ அப்படின்ட்டு ரொம்ப நேரம் பின் ட்ராப் சைலண்ட்டில் இருந்துட்டு அப்படி கேட்டோடனே, நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்லை புரியல அப்படின்ட்டு நீங்கள் சொன்னோடனே, இல்லை உங்ககிட்ட நான் எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டேன், எல்லாமே நான் பண்ணிட்டேன், இப்படி
அவன் மேலே நான் கேஸ் போட மாட்டேன் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்படின்னே நீங்கள் அப்படியே அவர் ஃபேஸை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இல்லை சார் அப்படின்னே என்னது அப்படின்னே இல்லை நீங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க அப்படின்னே அவர் பார்க்குறாரு எதுக்கு அப்படி சொல்கிறேன்ற மாதிரி பார்க்குறாரு. இல்லை நீங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க சார் அப்படின்னே எப்படி சொல்கிற அப்படின்னே ஆக்சுவலாக எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். அது இந்த கார்ப்பரேட் வேர்ல்டில் வந்துட்டு எத்திக்ஸோட வேலை பார்க்குற ஒரே கம்பெனினா நீங்கள் தான் அப்படின்னே அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க என்னாச்சு சார் அப்படின்னே இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னே என்னது சார் அப்படின்னே இல்லை என் ஆப்போனண்ட்டு கம்பெனியோட மருமக அந்த கம்பெனி சிஇஓட ஒய்ஃப் வந்துட்டு அவங்க கம்பெனியை விட என்னோடய கம்பெனி ஒர்க் எத்திக் நல்லா இருக்குது அப்படின்றது சொல்லி கேட்குறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னே நீங்கள் ஒரு மாதிரி அவரை பார்த்து சிரிச்சிட்டு இல்லை சார் நான் அப்படியெல்லாம் வந்துட்டு இல்லை என்னோடய வீடாக இருந்தாலும் சரி அப்படி மற்றவங்களாக இருந்தாலும் சரி நான் எனக்கு எது நியாயமாக இருக்கோ நான் அதை தான் சொல்லுவேன். உண்மையை சொல்ல போனோம்னா நீங்கள் எங்கள் கம்பெனியை விட உங்கள் கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் எத்திக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் வந்துட்டு சரி நம்ம இங்கே வந்துட்டு கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு உங்ககிட்ட நான் கேட்க வந்தேன் அப்படின்னே என்ன இதில் அப்படி வந்துட்டு நீ கேட்குற அப்படின்னே எப்படி எங்கள் கம்பெனியில் ஒர்க் எத்திக்ஸ் வந்துட்டு நீ நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பி என்கிட்ட வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரா. நீங்கள் வந்துட்டு உடனே அவரை பார்த்து சிரிச்சிட்டு ஆக்சுவலாக இதை நான் சொல்லலாமான்னு தெரில. ஃபியூ இயர்ஸ் பேக் வந்துட்டு நான் இந்த கம்பெனியில் வந்துட்டு என்னோடய இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னே அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னம்மா சொல்கிற அப்படின்னே ஆமாம் நான் வந்துட்டு என்னோடய காலேஜ் கிராஜுவேஷன் யூஜி பண்ணிகிட்ருக்கும்போது ப்ராஜெக்ட்காண்டி இன்டர்ன்ஷிப் வந்துட்டு நான் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறையா கம்பெனிஸ் தேடும்போது எனக்கு எந்த கம்பெனிலையும் வந்துட்டு சான்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும்போது உங்கள் கம்பெனியில் வந்து கேட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு சான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னே அவர் அப்படியே பார்க்குறாரு. என்னம்மா சொல்கிற அப்படின்ற மாதிரி அவருக்கு ஷாக்கு. ஏன்னா அவர் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு விஷயத்த அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஆப்போசிட் கம்பெனியோட வீட்டு மருமக அவங்க கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணாமல் நம்ம கம்பெனியில் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படி சிரிச்சிட்டே பார்க்குறாரா. ஆமாம் சார் ஆக்சுவலாக நான் உங்கள் கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் நான் காலேஜ் பண்ணும்போது பண்ணேன். ஸோ அப்போது வந்துட்டு இந்த கம்பெனி என்ன மாதிரி ரன் ஆகுது, எப்படியெல்லாம் வந்துட்டு ஒர்க் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு, என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்துட்டு டாப் டயரில் இருக்கிறவங்களுக்கும் மிடில் அண்ட் லோயர் லெவலில் இருக்கிறவங்களுக்கும் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும் சார். ஸோ அதனால தான் அப்படின்னே அவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு ஓ அப்படியா சரி என்ன ப்ராஜெக்ட் என்ன எப்போ பண்ண அப்படின்னே இல்லை சார் நான் மேரேஜுக்கு முன்னாடி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பண்ணேன் ஃபியூ இயர்ஸ் பேக் அப்படின்னே ஓ ஓகே என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னோடனே நீங்கள் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் நேம் சொல்கிறீங்களா. அவர் வந்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா யோசித்து பார்த்துட்டு ஓ நீ நீ அந்த காலேஜ் பொண்ணா அப்படின்ட்டு கேட்குறாரா அப்படின்னே ஆமாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. நீ தான் அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அந்த அந்த என்சிசி அப்படின்ட்டு சொன்னோடனே ஆமாம் சார் அப்படின்ட்டு உங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னா ஒரு கம்பெனியோட சிஇஓ ஒரு லோயர் லெவலில் இருக்கிற ஒரு ஒரு எம்ப்ளாயி கூட இல்லை, ப்ராஜெக்ட் பண்ண வந்த ஒரு காலேஜ் போன ஞாபகம் வச்சுருக்காருன்ட்டு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு நான் தான் அது அப்படின்னே ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நான் அதை பார்க்கும்போதே வந்துட்டு யாரும் அந்த பொண்ணு நல்லா இருக்கே ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணி கொடுத்த இந்த ரிப்போர்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் எனக்கு வந்துட்டு நிறைய அவுட்புட் கிடச்சிச்சுன்னே ஆமாம் சார் அது வந்துட்டு நான் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களோட ஒர்க்கில் வந்துட்டு கொஞ்சம் ப்ராக்ரெஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் டக்குன்னு பண்ணனால தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த கம்பெனி மேலே ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு அப்படின்னே
ஓஹோ! ஐ சி அப்படின்ட்டு அவர் ஒரு மாரி என்ஜாய் பண்ண அந்த கான்வர்சேஷனே ஒரு மாரி நல்லா வந்துட்டு என்ஜாயபிளா போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது வந்துட்டு, அதனால தான் எனக்கு வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் நான் தான் பண்ணியிருந்தேன் அப்படின்னோனே, ஆக்சுவலா அந்த நீ வந்துட்டு உன்னோட ப்ராஜெக்ட் நான் படிச்சு பார்த்தேன். படிச்சு பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த அந்த யூனிட்ல வந்துட்டு ஒர்க்கோட ப்ராக்ரஸே இல்லாம இருந்துச்சு. ஏன் இந்த மாரி ப்ராக்ரஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டே இருக்கும்போது, உன்னோட ப்ராஜெக்ட் வந்துட்டு இப்படி குடுத்தாங்க. நெறைய பேர் ப்ராஜெக்ட் குடுத்தாங்க. அதில உன்னோட ப்ராஜெக்ட்ட படிச்சு பார்த்துட்டு, எனக்கு நம்பிக்கையான ஒருத்தர் வந்துட்டு, "இந்த ப்ராஜெக்ட் நல்லாயிருக்கு" அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு இது பண்ணியிருந்தார். நானும் படிச்சு பார்த்துட்டு, "நல்லா இருக்கே! என்ன ப்ராஜெக்ட் இது?" அப்படின்னோனே, "இப்படி காலேஜ் பொண்ணு" அப்படின்னோனே, "நம்ம இதில இன்டர்ன்ஷிப் பண்ண விட மாட்டோமே" அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க இன்டர்ன்ஷிப் பொதுவா பண்ண விட மாட்டோம் யாரையும். ஸோ அப்படி இருக்கும்போது, "எப்படி உன்ன?" அப்படின்னு சொல்லும்போது, அவர் சொன்னாரு, "இல்ல சார், அந்த பொண்ணு வந்துட்டு என்சிசி ஸ்டூடெண்ட்டா, இப்படி கவர்மெண்ட் அஃபிஷியல் மீட்டிங்க்காக வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பரேடு மாரி ஏதோ பண்ண போயிருந்தம்போது வந்துட்டு, அவளோட இன்டர்ன்ஷிப் பீரியட் முடிஞ்சனால வந்துட்டு வேற எந்த கம்பெனிலயும் குடுக்காதனால நம்மக்கிட்ட வந்து கேட்டா. ஸோ அதனால தான் சார் வந்துட்டு சரி ஏதோ வந்துட்டு பண்ண போய் தான் வந்துட்டு அவளுக்கு லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவளோட என்சிசி சர்டிஃபிகேட்லாம் காமிச்சிருந்தா சார். அந்த ஃபோட்டோஸ் அந்த ஈவெண்ட்ல நடந்தது எல்லாத்தையும் காமிச்சிருந்தா. அதனால தான் வந்துட்டு நான் அந்த பொண்ண எடுத்திருந்தேன். ஆனா அந்த ப்ராஜெக்ட்டும் நல்லபடியா பண்ணி குடுத்துருந்தா சார் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வந்துட்டு உன்ன பத்தி நல்ல விதமா சொல்லி சென்ட் பண்ணியிருந்தாரு. நான் ஃபேஸ் எதுவுமே பார்க்கல. பட் உன்னோட ப்ராஜெக்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு நல்லாவே வந்துட்டு ஒரு ப்ராக்ரஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க எல்லா யூனிட்லயும் அந்த மாரி பண்ணோம். எங்களுக்கு நல்லாவே ஒரு ப்ராக்ரஸ் இருந்துச்சு அப்படின்னோனே, அவங்களுக்கு நான் ஓ மை காட்! ஓ மை காட்! ஓ மை காட்! அப்படின்ட்டு நீங்க அப்படியே குளு குளுன்னு இருக்கீங்க. நான் ஒரு கம்பெனியோட சேர்மனே வந்துட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ண வந்த பொண்ணோட ப்ராஜெக்ட் வந்து புடிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை வருஷம் கழிச்சு அது ஞாபகம் வச்சு சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு போதும்டா, அவ்வளோதான்டா, நான் தான்டா அப்படின்ற மாரி உங்களுக்கு செம்ம சந்தோஷம். அப்போ வந்துட்டு அவர் ஃபர்தரா பேசுறாரு. அந்த ப்ராஜெக்ட் நல்லா இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொன்னோனே, ஆ தேங்க்யூ அப்படின்னோனே, "இல்ல நீங்க இந்த ப்ராஜெக்ட்டை ஞாபகம் வச்சுருப்பீங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலா எனக்கு சரி நம்ம வந்து சொன்னா அவர் கேட்டுக்குவாரு. நீங்க வந்துட்டு நெறையா நல்ல விஷயங்கள் நிறையா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்து நான் நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். காலேஜ் படிக்கும்போதே எங்களுக்கு லெசன் நடத்தும்போது உங்களோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸை தான் வந்துட்டு சொல்லி எங்களுக்கு லெசன் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆக்சுவலாக டெய்ஸி சிஎஸ்ஆர்னா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ட்டு ஒரு டேர்ம் இருக்கும். அது என்னதுன்னா இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்துட்டு அதாவது பெரிய பெரிய இந்த மல்டிநேஷ்னல் ஐடி கம்பெனி இந்த மாதிரிலாம் இருக்காங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்துட்டு அவங்களோட ப்ராஃபிட்டில் வந்துட்டு சில காசை கொஞ்சோண்டு காசை எடுத்து மக்களுக்கு வந்து நல்லது செய்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்க. எப்படி சொல்கிறதுனா, இப்போ இந்த பெரிய பெரிய ட்ரெஸ்ஸு கடையெல்லாம் வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு இந்த பேரிகேட் இருக்கும்ல, தடுப்பு, அந்த மாதிரி இரும்பில் தடுப்பு போட்டு அவங்களோட கடை பேரை வந்து ஒட்டியிருப்பாங்களா, அதுதான் வந்துட்டு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்ஆர். அந்த மாதிரி வந்துட்டு மக்களுக்கு அவங்க காசை வச்சு என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுறது. இதே வந்துட்டு ஏதாவது ஊரில் திருவிழா நடந்துச்சுன்னா அந்த திருவிழாவுக்கு வந்துட்டு இவங்க ஃபண்டு கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதுதான் வந்துட்டு கார்ப்பரேட் சோஷியல் அதுதான் சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரியுது லெசன் நடத்தின மாதிரி இருந்தாலும் அது என்னன்னு தெரிஞ்சால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் இப்போ சொல்கிறேன். ஸோ பேக் டு த ஸ்டோரி. ஸோ வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அந்த மாதிரி நிறையா சிஎஸ்ஆர்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ எங்களுக்கு வந்துட்டு காலேஜ்லேயே வந்துட்டு அதுதான் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எங்களுக்கு வந்துட்டு அப்போயே வந்துட்டு உங்கள் கம்பெனி மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் இருந்துச்சு. ஸோ உங்கள் கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பேர் இது பண்ணியிருக்கோம். பட் எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் படி வந்துட்டு அவங்கக்கிட்ட யாருமே இன்டர்ன்ஷிப் பண்ண முடியாது, நீங்கள் பெர்மிஷன் கொடுத்ததில்ல அப்படின்ற மாதிரி சொன்னனால வந்துட்டு யாருமே உங்கள்கிட்ட இன்டர்ன்ஷிப் இது பண்ணதில்லை. பட் எனக்கு வேறு வழி இல்லாமல் வந்துட்டு நான் என்ன பண்ணுறது, நம்ம கம்பெனி எந்த கம்பெனிலையும் எடுத்துக்கலையே, அதெல்லாம் முடியாது டைம் அப் ஆயிடுச்சு, டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் இது பண்ணனால சரி
நம்ம லாஸ்ட் சான்ஸாக ஒரு ட்ரை பண்ணுவோமே அப்படி சொல்லிட்டு தான் இங்கே வந்து கேட்டேன். அப்புறம் ப்ராஜெக்ட் நீங்கள் இன்டர்ன்ஷிப் கொடுத்தீங்க, ஸோ ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னோன்னே வந்துட்டு அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே லைட்டாக அவரை பற்றி பெருமையாக தானே பேசுகிறீங்க, ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கே லைட்டாக ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஆப்போசிட் கம்பெனி மருமக அப்படின்ட்டு. அவருக்கு என்னென்னா, ஒரு ஆப்போசிட் கம்பெனி மருமக எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் நீங்கள் இவரை பற்றி பெருமையாக பேசுகிறீங்கன்னு தான் அவர் வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் எனக்கு வந்துட்டு காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே வந்துட்டு உங்கள் கம்பெனி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருந்துச்சு. ஸோ இன்டர்ன்ஷிப் பண்ணப்பே வந்துட்டு அது நல்லா நிறைய மடங்கு அது கூடி தான் இருந்துச்சு. ஏன்னா என்னோடய தாட்ஸ் வந்துட்டு அவங்க நான் சொல்லும்போது நிறைய பேர் கேட்டாங்க. அட் த சேம் டைம் நான் இதை பற்றி இல்லை, இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட டவுட்ஸ் கேட்கும்போது பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் நான் கொடுத்ததுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க. ஸோ அது எனக்கு அப்போவே வந்துட்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக காலேஜில் கூட எனக்கு அது இப்படி கூப்பிட்டு சொன்னாங்க, அவனோட ப்ராஜெக்டை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் வந்துட்டு நல்ல அவுட்கம் வந்துட்டு கிடைக்கிது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு அப்போயே அது ரொம்ப பெருமையாக தான் இருந்துச்சு. அப்படின்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி இப்போ அந்த கான்வர்சேஷன் வந்துட்டு அக்யூஸ்டு பிடிக்க வந்த மாதிரி இல்லை, ஒரு ஹோல்சமான கான்வர்சேஷனாக போயிட்டுருக்கு. சரி ஓகே. ஆனால் நீ இப்படி பேசுகிறது உங்கள் வீட்டாளுங்களுக்குலாம் தெரியுமானோடனே இல்லை புரியலை அப்படின்ட்டு. நீங்கள் என்ன வீட்டாளுங்களுக்கு நம்ம பேசுகிறதுக்கு வீட்டாளுங்களுக்கு தெரியணும்னு என்ன அவசியம் அப்படின்ட்டு. இல்லை புரியல சார் அப்படின்னே. இல்லை உங்கள் அத்தைக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உங்களுக்கு நான் பயமாக போச்சு, எதுக்குற அந்த பொம்பளைக்கு தெரியணும் அப்படின்ட்டு. இல்லை புரியல அப்படின்னே. இல்லை உங்கள் அத்தை கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாச்சு, அதான் எப்படி உன்னால் நல்லா பார்த்துக்குறாங்களா அப்படின்ட்டு கேட்குறாரா. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, எங்கள் அத்தை நல்லா தான் பார்த்துக்குறாங்க என்ன அப்படின்னே. நல்லா பார்த்துக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சந்தேகமாக கேட்குறாரு. என்னடா அப்படின்ட்டு நீங்களும் என்னடா இருந்தாலும் சந்தேகமாக கேட்குறது பார்த்தா இந்த ஆளுக்கு அந்த அம்மாவை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே, இல்லை நல்லா தான் பார்த்துக்குறாங்க அப்படின்னே. ஆஹா சரி இல்லை கேட்டேன், ஏன்னா உங்கள் அத்தை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாச்சு அதனால தான் கேட்டேன்னொடனே. இல்லை வேலை விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, மித்த நேரம்லாம் நல்லா தான் பார்த்துக்குருவாங்க அப்படின்னே. அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது ஏதோ மூடி மறைக்கிற மாதிரி மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம அதுக்கு மேலே துருவி கேட்டுக்கூடாதுன்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பேசுகிறீங்க, இப்படி நான் இது பண்ணேன் அப்படின்னே அப்படின்ட்டு நிறையா பேசி முடிச்சுட்டு சரி அப்படின்ட்டு நீங்கள் திணறீங்களா என்னம்மா அப்படின்னே. இல்லை அது அந்த அக்யூஸ்டு அப்படின்னே. அந்த அக்யூஸ்டா சாரிம்மா மறந்துட்டு பேசின பேச்சில் அப்படின்னே. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், என்ன நினைக்கிறீங்க அப்படின்னே. நம்பிக்கையான ஆள், சரி எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தெரியாமா அப்படின்னோடனே. சரி சார், நீங்கள் யோசிச்சுட்டு எனக்கு ஒரு சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் இது பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நான் ஃபோர்ஸ் பண்ணேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கேஸ் கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் வேறு ஏதாவது வழியில் போய் அவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னே. சரிம்மா ஓகே அப்படின்னே. சாப்பிட்டு போமா அப்படின்ட்டு. நீங்கள் எந்திரிக்க போகிறீங்களா? இல்லை சார் டைம் ஆகிடுச்சு, ஒர்க்குக்கு வேறு போகணும் அப்படின்னே. அவருக்கு வந்துட்டு சரி உங்கள் வீட்டில் எதுவும் சொல்லலையா அப்படின்னே. என்ன சார் எங்கள் வீட்டில் சொல்லலையானே. இல்லை உங்கள் அத்தை இவங்களாம் எதுவும் சொல்லிக்கலையா நீ இந்த ஒர்க்கில் இருக்க அப்படின்னோடனே. இல்லை சார் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. இல்லை உங்கள் கம்பெனி எதுவும் எடுத்துக்க சொல்லலையா அப்படின்னு. எங்கள் கம்பெனி எது சார் அப்படின்னே. என்னம்மா ஜியான் என்டர்பிரைசஸ் தான், நீ அங்கே எதுவும் ஒர்க் பண்ணலையா அப்படின்னே. இல்லை சார் எனக்கு வந்துட்டு இல்லை அது செட் ஆகலைன்னே. செட் ஆகலையா உனக்கா? ஏம்மா உன் ப்ராஜெக்ட் வச்சு தான் நானே இங்கே இது பண்ணிகிட்ருக்கேன்னே. ஐயோ சார் அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் இல்லை அப்படின்னே. அது இல்லை சார், அது நான் படித்தேன், அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணணுமே அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணேன். என்னோடய மெயின் பர்பஸ் வந்துட்டு யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணுன்ட்டு தான். ஸோ இப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ்க்குள்ளே வந்துட்டேன். எனக்கு வந்துட்டு
கார்ப்பரேட் செக்டாருக்குள்ளே வரணும் அப்படின்ற ஐடியா வந்துட்டு இல்லை சார் அப்படின்னே. ஓகே அப்படின்னே சரி அப்படின்ட்டு இருக்கும்போது நீ என்னோட இல்லை எனக்கு புரியல எந்த மாதிரி என்னோட கார்ப்பரேட் சிஎஸ்ஆர் இதை வந்துட்டு நீ பார்த்த அப்படின்னே. ஆக்சுவலாக இல்லை சார் நான் வந்துட்டு என்சிசியில் இருக்கும்போது வந்துட்டு எனக்கு வந்துட்டு டியூட்டி வந்துட்டு கோயில் பக்கம் வந்துட்டு போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய கோயிலுக்கெலாம் வந்துட்டு ஃபண்டு கொடுத்து வந்திருப்பீங்களா? ஸோ அந்த இதில் வந்துட்டு நான் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் உங்களோட இதில் இருந்து அப்படின்னே. ஓ ஓகே அப்படி சொல்லிட்டு சரி ஓகேம்மா அப்படின்ட்டு இருக்கும்போது சரி சார் நான் கிளம்புறேன் டைம் ஆகிடுச்சு நீங்கள் யோசித்து நல்ல ஒரு முடிவாக சொல்லுங்கள் அப்படின்னே. ஓகேம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வணக்கம் வச்சுட்டு வரீங்களா? வணக்கம் அப்படின்னோடனே அவரும் வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாரா. அவருக்கு வந்துட்டு நீங்கள் போடுற திசையை பார்த்துட்டு பரவாயில்ல நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிற திசையை பார்த்துட்டு அவர் சிரிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அந்த சைடு உங்களுக்குன்னா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பக்கம் குதூகலமாக இருக்குது. கேஸ் முடியலன்றது 2ஆம் பட்சம், அது வேறு வழியில் பார்த்துக்கலாம். இவ்வளோ பெரிய மனுஷன், அதாவது இவ்வளோ பெரிய ஒரு ஆள் கம்பெனியோட சேர்மன் நம்மளை ஞாபகம் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது. அப்படியே நீங்கள் அப்படி சிரிச்சிட்டே அப்படி வரீங்களா? அங்கே இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அதுவும் பெருசாக இது பண்ணிக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் வாட்டுக்கு கீழே இறங்கி உங்கள் ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கீங்க. அப்படியே கட் பண்ணி வந்துட்டு நீங்கள் ஸ்டேஷன் வந்துட்டிங்களா? ஸ்டேஷன் வரும்போது இப்படி இளமாறன் பார்க்குறாரு. என்னாச்சு மேடம் எதுவும் அப்படின்னோடனே இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே சரி மேடம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் உட்காடுறீங்க. உள்ளே போய் உட்காந்துட்டு அவர் வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. வேறு ஒர்க்கெலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கும்போது லன்ச் டைம் ஆனோடனே எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. அப்போ இளமாறன் வராரு. மேடம் அப்படின்ட்டு நாக் பண்ணிட்டு வர்றாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு இளமாறனோடனே சாப்பிட போகலையா மேடம் அப்படின்னே. இல்லை இந்த ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு தான் சாப்பிட போகணும் அப்படின்னோடனே. ஓகே மேடம் அப்படின்னோடனே என்னது இளமாறன் அப்படின்னோடனே. இல்லை அது இந்த கேஸ் அப்படின்னோடனே. கேஸா அதுக்கு ஒன்று பண்ணியிருக்கேன். அது நடந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நம்ம அடுத்து ஃபர்தராக என்ன பண்ணலான்னு பார்க்கலான்னே. என்ன பண்ணியிருக்கீங்க மேடம்னே. இல்லை அது ப்ராப்பராக அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னே. சரி ஓகே மேடம் ஏதோ பண்ணியிருக்கீங்க, நல்லபடியாக நடந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு சொன்னோடனே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கீங்க போல் அப்படின்னோடனே. இல்லை மேடம் அப்படின்னோடனே. அதான் தெரியுதே அப்படின்னோடனே. ஐயோ அப்படிலாம் இல்லை மேடம் அப்படி சொல்லிட்டு அவர் மாதிரி சரி போங்க அப்படின்னு நீங்கள் சொன்னோடனே அவரும் சரி அப்படி சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடு கட் பண்ணிட்டு அவர் நாதன் அவரை வந்துட்டு காமிச்சோம் அப்படின்னா அவர் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கார். என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு டக்குன்னு அவர் வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணிட்டு அப்படி நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏதோ சொல்லிகிட்ருக்காரு. சொல்லி முடித்தோடனே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கால் பண்ணி முடிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் முடிஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தா எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு என்னன்னா என்ன ஆயிடும் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாரு. என்னடா இது அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி மண்டையை பிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு இதை வந்துட்டு இது பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கான டே முடிஞ்சது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. பார்த்தா வந்துட்டு ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்குது. அந்த ரெசார்ட்டில் ஒரு ஆள் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரெசார்ட்டை வந்துட்டு பார்த்துட்ருக்கும்போது யாராவது வராங்களா அப்படின்ற மாதிரி நம்ம க்யூரியாசிட்டியில் எட்டி பார்ப்போம்ல, அந்த மாதிரி வந்துட்டு எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு வரதை பார்த்தோன்னே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாருக்காண்டி வெயிட் பண்ணுறாங்களோ அந்த பர்சன் வரதை பார்த்தோன்னே இவர் வந்துட்டு பண்ணிட்டு வெல்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிட்டு இப்படி இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. இப்படி வந்துட்டுருக்காங்க, ஓவராலாக வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ப்ராப்பராக யாரெல்லாம் வர வேண்டியது இருந்துச்சோ அந்த மீட்டிங்க்கு எல்லோரும் வந்துட்டாங்க. பார்த்தா அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணது வந்துட்டு நாதன் தான். ஸோ வந்தது யாருன்னா ஜங்குக்கு, அப்புறம் இன்னும் ஒரு சில கம்பெனிஸ்லாம் இருக்கும்ல, அந்த கம்பெனிஸோட சிஇஓ சேர்மன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஷாக்கு. பொதுவாக வந்துட்டு இவர் கூப்பிட மாட்டார். இந்த மாதிரி வந்துட்டு மீட்டிங் அந்த மாதிரிலாம் வந்துட்டு கூப்பிட்டுக்க மாட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது என்னது இது ஒரு மீட்டிங்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சரி என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன
கொஞ்சம் அந்த கேங்லேயே வந்துட்டு இவர் தான் இப்போ வந்து இன்ன வரைக்கும் அந்த இதில் இருக்கிறவர். அந்த சேர்மன் பொசிஷனில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய கை வந்துட்டு இவர் தான். மித்தவங்களாம் வந்துட்டு இந்த சின்ன சின்ன பசங்களாம் இந்த அவங்களோட செகண்ட் ஜென்ரேஷன் வந்துட்டு கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. பட் இவர் வந்துட்டு இன்னும் கம்பெனியில் உட்காந்துட்ருக்க ஒரே ஆள்னா இவர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் கூப்பிட்றாருனா ஒரு மரியாதைக்காண்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் காம்படிட்டராக இருந்தாலும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்திருப்பாங்க. இப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே ஷாக். ஏன்னா இவர் ரொம்ப நாள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப சீரியஸான இருந்தால் தான் கூப்பிடுவார். அதுவும் வந்துட்டு அவங்க அப்பா அவங்களாம் வேலை பார்த்துருப்பாங்களா, அப்போ தான் வந்து கூப்பிட்டுருந்துருக்காங்க. இவங்கெல்லாம் வந்தபோது இப்படி கூப்பிட்டது இல்லையா. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நர்வஸாக இருக்குது. என்ன பிரச்சனை, என்ன பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டே இருக்கும்போது இப்படி எல்லோரையும் உட்கார வச்சுட்டு பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஷோர் சார், நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் நீங்கள் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இது நம்ம கம்பெனிக்குள்ளே நடக்கிற விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. போட்டு தேங்காயை போட்டு உடைக்கிற மாதிரி உடச்சிட்டாரு. இப்படி நம்ம கம்பெனிக்குள்ளே வந்துட்டு டேட்டாவெல்லாம் வந்துட்டு லீக் ஆகுது. அந்த கம்பெனிக்குள்ளேருந்து இந்த கம்பெனி, இந்த கம்பெனிக்குள்ளேருந்து அந்த கம்பெனி வந்துட்டு டேட்டாவெல்லாம் மாற்றிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாருக்கும் ஷாக். ஏன்னா தெரியாது யாருக்குமே வந்துட்டு. இது என்ன எப்படின்னா, இப்போ எல்லா கம்பெனிலையும் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்கள்ல, ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்தந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு அந்த டேட்டா வந்துட்டு இது கொடுத்துருந்துருப்பாங்களா, அவங்களுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி யார் வந்துட்டு காசு அதிகமாக கொடுக்குறாங்களோ, இப்போ யாருக்காவது அந்த ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா யார் காசு அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட இந்த காசை மாற்றி விட்டு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தனால தான் வந்துட்டு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. மேல் லெவலில் தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்குலாம் என்னென்னா இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்திருப்பாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆகி கேட்குறாங்களா. ஆமாம் அப்படின்னோடனே ஜங்குக்கு ஷாக்கு. இவருக்கு எப்புட்றா தெரியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஷாக் ஆகி தான் பார்க்குறாரா. எல்லாரையும் பார்த்துட்டு ஜங்குக்கு பார்க்கவும் ஜங்குக்கு வந்துட்டு ஷாக் ஆகி பார்க்குற ரியாக்ஷனை பார்த்துட்டு அவர் சிரிச்சிட்டு, அது ஆக்சுவலாக இது வந்துட்டு இப்படி நடக்குது அப்படின்னோடனே, என்ன சார் சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்துட்டு எப்படி இதெல்லாம் அப்படின்ட்டு ரொம்ப நடக்குது. நான் எல்லாமே கேள்விப்பட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். அதனால தான் சரி இப்படி ஒரு விஷயம் நடக்குது நம்ம கம்பெனிக்குள்ளே, என்ன தான் நம்ம காம்படிட்டர்ஸாகவே இருந்தாலும் இப்படி நடக்குதுன்ற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும். உங்கள் கம்பெனிக்குள்ளே எனக்குமே தெரியாது, இப்போ ரீசெண்டாக தான் தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சனால வந்துட்டு உங்ககிட்ட நான் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னே, ஓகே சார் அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்துட்டு சரி அப்போ இப்படி ஒன்று நடக்குது, நம்ம போய் அடுத்து என்னன்னு கம்பெனியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் இதை எனக்கு எப்படி சொல்லணுன்னு தெரில, எனக்கே இது சொல்ல ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னே, என்னாச்சு அப்படின்னே, இல்லை இதை யார் பண்ணுறான்னா எங்கள் கம்பெனியில் இருக்க ஒரு ஆள் தான், குணசேகரன் அப்படின்ற ஒரு ஆள் தான் வந்துட்டு காசப்பட்டு இப்படி பண்ணுறோன்னே எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன்னா இவர் வந்துட்டு அவங்க கம்பெனி அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. இவங்க கூட இல்லீகலாக சம்டைம்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க கம்பெனியில் எல்லாமே லீகலாக ப்ராப்பராக நியாயம்டா, நேர்மடா, நீதிடா அப்படின்ற மாதிரி நடக்கிற ஆள் கம்பெனி. அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோல்மால் தனம் நடந்திருக்குன்றனால எல்லோரும் ஷாக்காகி, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னே, ஆமாம் எங்கள் கம்பெனியில் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, அவன் எங்கள் கம்பெனி ஆள் தான். ஸோ உங்கள் எல்லா கம்பெனிலையும் இருக்கிற ஒரு ஆளை வந்துட்டு டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே இவர் தப்பாக நினைக்கல, நம்ம கம்பெனி இது இவர் கம்பெனிலேருந்து தான் அப்படி இதாக இருக்குன்னு தப்பாக நினைக்கல. ஸோ அது போல் ஐயோ இவர் கம்பெனிக்குள்ளே அப்படி நடந்துருச்சு, இவருக்கு போய் நடந்துருச்சுன்னு தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஸோ அதான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஸோ என்னோடய கம்பெனிலேருந்து நடந்ததுக்காண்டி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி தலை வணங்கி மன்னிப்பு கேட்குறாரா. எல்லாரும் எந்திரிச்சிட்டானுங்க. அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தானுங்க. இவர் மட்டும் தான் எந்திரிச்சு நின்று பேசிகிட்டு இருந்தாரா. ஜங்குக்குலேருந்து எல்லாம் எந்திரிச்சு போயிட்டு, ஐயா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்காண்டி போய் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்கள் பையன் வயசில் இருக்க எங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்பீங்களா, ஆச்சா பூச்சான்ட்டு எல்லாம் திட்டுறாங்க. ஐயா அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு விஷயமா, காசு போனால் போயிட்டு போட்டோம், நீங்கள் வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் அப்படி இல்லை இருந்தாலும் எங்கள் பக்கம் தானே தப்பு அப்படின்னு, ஐயா அதுக்காண்டி மன்னிப்பெல்லாம் ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்காண்டி போய் மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உட்காருங்க அப்படி சொல்லிட்டு எல்லாம் உட்கார வச்சிட்டானுங்களா. அப்படி இருக்கும்போது என்ன இது எப்படி அப்படின்னோடனே, இல்லை இப்படி எனக்கு ஒரு இடத்துலேருந்து தகவல் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு லைக் சொல்ல தயங்குறாரா. அப்போது வந்துட்டு உடனே ஜங்குக்கு வந்துட்டு எந்திரிச்சிட்டு இப்படி நான் தான் கேஸ் கொடுத்தேன் அப்படின்னு, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு இங்கிட்டு இருக்கவங்களாம் வந்துட்டு ஜங்குக்கோட ஈக்குவல் வயசில் இருக்கனால வாப்போன்னு தான் பேசுவாங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. இல்லை ஆக்சுவலாக என் கம்பெனியில் வந்துட்டு இப்படி லீக் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் லைட்டாக கண்டுபிடிச்சேன்னொடனே, எப்படி அப்படின்னே, ஆக்சுவலாக இதை நான் சொல்லலாமான்னு தெரில, இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருத்தனை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு உங்கள் கம்பெனியில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்களா அப்படின்னோடனே, இப்போ பண்ண ப்ராஜெக்டில் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்களா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னோடனே, அது அப்படின்னோடனே அவருக்கு ஷாக்கு, உங்கள் கம்பெனிலேருந்து எடுத்ததா அப்படின்னோடனே, ஆமாம் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி அப்போ வந்துட்டு நம்ம கம்பெனிக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோடனே, எப்படி சொல்கிற அப்படின்னே, இல்லை ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் அதை நான் தான் வந்துட்டு பண்ணியிருந்தேன், நான் பண்ணி அதை வந்துட்டு என் டீம்மேட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்துட்டு அதை மாடிஃபை பண்ணிட்டு பண்ணியிருந்தேன். பட் எக்ஸாக்டாக ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிட்டு அது அப்படியே வந்தது. எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா இது நம்ம ப்ராஜெக்டே காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்றத விட நம்ம ப்ராஜெக்ட் எப்படி இது வெளியே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது தான் வந்துட்டு அப்படின்ட்டு ஒரு திணறாரா. உடனே வந்துட்டு அந்த அவர் இவர் இருக்கார்ல நாதன் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிக்கிறாரா. இப்படி வந்துட்டு திணறும்போது ஜங்கு கூட அவர் பார்க்குறாரு, சிரிக்கிறத பார்க்குறாரு. என்ன இருந்தாலும் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும்போது அப்படின்ட்டு திணறிட்டு இருக்கும்போது அப்போது ஒருத்தர் கேட்குறாரு, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, அது வந்துட்டு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரா. அப்போ வந்துட்டு அது அப்படின்னும் போது அப்போ வந்துட்டு அவரே சொல்லிட்டார், ஜங்குக்கு நீயே சொல்லு அப்படின்னோடனே அவர் பார்க்குறாரு, என்ன நான் சொல்லவா, என்ன இருந்தாலும் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்ட்டு, இல்லை இப்படி இந்த மாதிரி தெரிஞ்சோடனே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு தெரில, ஸோ அதனால் வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு. எதுக்குடா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இதுக்கெல்லாம் போய் எதுக்குடா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு. என் கம்பெனிலேருந்து ப்ராஜெக்ட் வெளியே போகுது, நான் அதை வேறு அப்படியே கண்ணு முன்னாடி போகிறத தெரிஞ்சு நான் அப்படியே உட்காரணுமா அப்படின்னே, அதுக்கு எதுக்குறா அப்படின்னோடனே, அப்போ அப்படியே அந்த கூடத்தில் இருக்க அதுக்கு எதுக்குறா, அவனுக்கு தான் வந்துட்டு போலீஸே வந்துட்டு அப்படின்னோடனே, ஆஹா ஆஹா ஆஹான்ட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் கிண்டல் பண்ணுறாங்க. ஜங்குக்குனா ஐயோ அப்படின்ட்டு இதுக்காண்டி தான் திணறிட்டே இருந்தேன், அவனுங்க கிண்டல் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, அதான் பேருக்கு சொன்னேன், வந்து இப்படி பார்த்து எனக்கு வந்துட்டு அது யாருன்னு கண்டுபிடிச்சானே. ஆஹா அவங்க வந்து பார்த்து உனக்கு கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னே, மூடு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி நீங்கள் அதான் ஜங்குக்கு வந்துட்டு அதை மூடி மறைக்க ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா வயசான ஒருத்தரை உட்கார வச்சுட்டு இவனுக்கு கிண்டல் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கா. ஸோ அதனால் கண்டுபிடிச்சிட்டா. ஸோ அப்போது வந்துட்டு இப்படி இவ தான் சொன்னோன்னே எனக்கு அந்த பொண்ணு மேலே நம்பிக்கை இல்லை. அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணுற ஆள்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப எனக்கு விசுவாசமாக ரொம்ப நேர்மையாக வேலை பார்த்த பொண்ணு, அந்த பொண்ணு எப்படி பண்ணானும் போது அவளோட இயலாமையை யூஸ் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சோடனே நான் கேஸை வாபஸ் வாங்கிட்டேன்னொடனே, டேய் பைத்தியக்காரா, இதுக்குற கேஸை வாபஸ் வாங்கினா உன் கம்பெனிலேருந்து தகவலை திருடி விற்றுருக்கா, அப்படி இருக்கவள்கிட்ட எதுக்குறா வாங்கினோன்னே, எனக்கு அந்த பொண்ணு மேலே கேஸ் போட இஷ்டம் இல்லை. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான். அவளோட குடும்ப சூழ்நிலை, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்றத காரணம் காட்டி அவன் இது பண்ணியிருக்கான். ஸோ எனக்கு அது இஷ்டம் இல்லை. அதனால் வந்துட்டு நான் கேஸை வாபஸ் வாங்கிட்டேன். அவட்டையும் நான் சொல்லிட்டேன், என்னால் முடியாதுமா, நீ இந்த கேஸை என்னால் இது பண்ண முடியாது, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னே. அப்படின்னோடனே என்னால் முடியல, எனக்கு அது ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு நான் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னே. சரி இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க, அவன் எப்படி என்ன ஏது யார் அங்கிள் எங்கே இருக்கான் அவன் அப்படி சொல்லிட்டு அந்த கூடத்தில் இருக்க ஒரு ஆள் கேட்டோன்னே, தலைமறைவாக இருக்கானோடனே, என்ன அங்கிள் சொல்கிறீங்க தலைமறைவாக இருக்கானா, உங்களுக்கு தெரியாத அவன் எங்கே இருக்கானோடனே,
டேய் அவன் என் கம்பெனியில் இருக்க ஒரு எம்ப்ளாயி தான்டா, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னே. ஆஹா, சரி சரி அப்படின்ட்டு இருக்கும்போது அப்போது கேட்குறாரு, அப்போ நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்களா அங்கிள் அப்படின்னே. நான்லாம் கண்டுபிடிக்கல, அவன் பொண்டாட்டி தான் கண்டுபிடிச்சி வந்து சொன்னான் அப்படின்னே. ஆ அப்படின்ட்டு ஜங்குக்கு வாயை விட்டே கேட்டாரா. உடனேன்ட்டு என்னடா அப்படின்னே. இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரா என்ன அப்படின்னே. ஒய்யண்ணா அப்படின்னே. ஆமாம், அவள் தான் நேற்று வந்து இப்படி என்னம்மா அப்படி சொல்லிட்டு கேட்டேன், எங்கள் கம்பெனிக்கு வந்துட்டு பேசணும் அப்படி சொல்லிட்டு இது பண்ணால். ஸோ அப்போ பேசினோம், பேசி தான் வந்துட்டு இப்படி சொன்னேன், அப்படி ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி என்கிட்டயே வந்து பேசினேன். சரிம்மா நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டானோடனே, உங்களை பார்க்க வந்தாளா அப்படின்னே. ஆமாம் அப்படின்னே. உங்களையா அப்படின்னே. ஆமாண்டா, என்ன பார்க்க வரக்கூடாதா? இங்கெல்லாம் பார்க்க வரக்கூடாதா அப்படின்னே. ஐயோ அப்படிலாம் இல்லை, என்கிட்ட சொல்லலை, அதனால தான் கேட்டேன் அப்படின்னே. உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வேறு செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடத்தில் ஒரு பையன் கேட்குறான்னா அவருக்குன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது அவ்வளோதான், நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உட்காந்துட்டாரா. டே சொல்லிட்டு உட்காரானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படியே எட்டி பார்த்து முறைக்கிறானா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆஹா அப்படின்ட்டு. ஏன்னா இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஏஜில் இருக்கனால வந்துட்டு ஒரு மாதிரி வைபாக தான் தெரிவாங்களே எப்போ பார்த்தாலும். அப்படி இருக்கும்போது ஜங்குக்கு பற்றி தெரியும். ஜங்குக்கு வந்துட்டு முழுசாக வந்துட்டு கல்லை முழுங்கின மாதிரி தான் தெரிகிறனால வந்துட்டு மித்தவங்களாம் கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு இவங்க கூட்டத்திலே சேரவே மாட்டார். அப்படியே வந்துட்டு தனியாக வந்து தண்ணி தெளிச்சு விட்ட தருதலே தான் தெரிவாரா. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஒரு மறைக்கிறத பார்த்துட்டு ரைட்டு விடு அப்படின்ற மாதிரி எல்லாம் அமைதியாக உட்காந்துட்டானுங்க. அப்படியே ஜங்குக்கு மறைக்கிறத வந்துட்டு அவர் பார்த்துட்டு, டேய் அவனுக்கு நான் மறைக்கிறேன் அப்படின்னே. அது 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 ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கானா. சரி அப்படி இருக்கும்போது அப்போ ஜங்கு கேட்குறான், சரி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கேட்டோடனே, தெரில என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னே. ஏன் ரொம்ப உங்களுக்கு நேர்மையான ஆளா அப்படின்னோடனே. அப்படி இல்லை, அவன் வேலைக்கு அவன் கரெக்டாக இருப்பான், ஆனால் இப்படி பண்ணிட்டான்றம்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னே. ஐயோ அங்கிள் நீங்கள் எதுவும் கஷ்டப்படாதீங்க அப்படின்னே. அப்போ ஜங்குக்கும் சொல்கிறான், சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னே. அப்போ வந்துட்டு அவர் வேகமாக வந்துட்டு அங்கே பக்கத்தில் வந்துட்டு அவர் லைட்டாக ஒரு தடி மாதிரி வச்சுருப்பார், அதை எடுத்து அப்படியே டக்குன்னு அடிச்சுட்டு, என்னடா அங்கிள்னு சொல்லு அப்படின்னே. நம்ம வேலை விஷயமாக தானே வந்திருக்கோம் அப்படின்னே. ஸோ அப்படின்ட்டு சரி சரி யோசிங்க மாமா அப்படின்னே. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னே. தெரில, என்ன அவன் பொண்டாட்டிக்கிட்ட வேணால் கேஸ் கொடுக்கவா அப்படின்னே. மாமா சும்மா நிறு, அவங்க வேறு நீங்கள் பாயிண்ட் வேறு எடுத்து விட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னே. ஆஹா 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 அப்படின்ட்டு எல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டே இருக்காங்களா. அப்படி உட்காந்துட்டு காட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐரோல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அப்படி இருக்கும்போது சரி என்ன பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கீங்க. சரி நான் அந்த பொண்ணு வந்து கேட்டுச்சு இப்படி என்கிட்ட, என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ப்ராப்பராக நீங்கள் கேஸ் கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன், அப்படி இல்லை அப்படின்னா நான் வேறு ஏதாவது வழியில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னு. என்ன பண்ணேன் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே எல்லாம் இது பண்ணிட்டு, இப்போது இந்த மாதிரி இப்போ நம்ம என்ன தான் காம்படிட்டர்ஸ் கம்பெனியாக இருக்கோம், உனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது, வேலையில் வந்துட்டு நீ முன்னேறணும் நான் முன்னேறணும் அப்படின்னு இருந்தாலும் இது வந்துட்டு சரியில்லை. ப்ராப்பராக ஒருத்தவங்களோட டேலண்ட்டில் தான் முன்னேறணும். இவங்க பண்ண கோல்மால் வேலையில் வச்சுலாம் முன்னேறக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள். நம்ம அதுக்கப்புறம் இது பண்ணலாம், ப்ராப்பராக பேசி அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஒருவேளை வந்துட்டு கேஸ் கொடுக்குறதா இருந்தால் இவன் பொண்டாட்டிக்கிட்ட நம்ம கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்கிறாரா. ஐயோ மாமா அப்படின்னே. சொல்கிறேன்டா அப்படின்னே. தெரில அப்படின்னே. இல்லைன்னா நம்மளே ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னே. அப்போ வந்துட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கும்போது, இல்லை நான் அப்படின்ட்டு ஜங்குக்கு எதாவது சொல்ல வராரா. எல்லோரும் பார்க்குறாங்க என்னடா அப்படின்னு. இல்லை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வேறு யாராவது தான் இருக்கும்
அப்போனா வந்துட்டு நம்ம இப்படி அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பயந்துருவாங்க. ஐயோ! போலீஸே வந்து கூப்பிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது பயந்துட்டு அடுத்த தடவை பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்காண்டி தான் நான் அரெஸ்ட் பண்ணேன். ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு அந்த பொண்ணாக இருப்பான்ட்டு தோணல. அதனால தான் வந்துட்டு நான் கேஸை வாபஸ் வாங்கிட்டேன். எனக்கு ஒரு ஐடியா தோணுது, பேசாமல் நீங்கள் இதை வந்துட்டு ஃபர்தராக அஃபிஷியலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கம்பெனியில் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. இப்படி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு இது வேணால் வார்னிங் மாதிரி இருக்கலாம். வேணா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்துட்டு வேறு ஏதாவது நம்ம பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம். என்ன தான் வந்துட்டு நம்ம இது பண்ணி நம்ம ஃபைன் மாதிரி போட்டு அந்த மாதிரி பண்ணாலும் இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி காசுப்பட்டு பண்ணுறது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒருவேளை இப்படி பண்ணால் வந்துட்டு பேர் போகும் அந்த மாதிரி பயந்துட்டு கூட சம்டைம்ஸ் வந்துட்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு யோசிப்பாங்கள்ல. அப்புறமே அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கரெக்டு தான், பாயிண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன கேட்டால் இது கொஞ்சம் என்ன நம்ம பண்ணுறத விட இது கொஞ்சம் ஈஸியான வே அப்படின்னோடனே அப்போ அதுலேருந்து ஒரு ஆள் எட்டி பார்த்துட்டு, என்னது ஈஸியான வேவா, உனக்கு ஈஸிப்பா எங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னோடனே அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி முறைச்சி அப்படியே எட்டி முறைச்சி பார்த்தோன்னே தடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு, சரி என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னே யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னோடனே இல்லை அப்படின்னோடனே சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து சொன்னோடனே வேலையெல்லாம் பார்த்துக்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் வேலை பார்க்கலன்னா ஆகாது அப்படின்னோடனே இல்லை நான் இன்றைக்கி அப்படின்னோடனே உட்கார்றதெல்லாம் அப்புறமே இது பண்ணிக்கலாம், எல்லாருக்கும் வேலை இருக்க தான் செய்யுது, விட்டுட்டு தானே வந்து உட்காந்துருக்கேன், நம்மளே என்றைக்கோ ஒரு நாள் தான் மீட் பண்ணுறது, சரி நம்ம நார்மலாக பேசலாம் அப்படின்ட்டு இப்படி வந்து வெயிட்டரை கூப்பிட்டு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோடனே வந்துட்டு எல்லாம் வந்துட்டு இப்படி ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இது வேணும் இது வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அந்த வெயிட்டர் வந்துட்டு ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சாப்பாடு வருதா எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக சிரித்து பேசிட்டு, ஏன்னா இவங்களோட மோஸ்ட்லி எல்லாரோட பேரண்ட்ஸும் அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தானே கொடுத்துருக்காங்க, இவங்களாம் ஒன்றா தான் வளர்ந்தது அந்த மாதிரி இருக்கும்போது அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சனாலும் வந்துட்டு ஜாலியாக ஒரு ரீயூனியன் மாதிரி தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க, கேஸை வந்துட்டு ரீயூனியன் தான் மாற்றிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது சரி என்ன பண்ணலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அங்கிள் வந்துட்டு கேட்குறாரு இப்படி ஜங்குக்கிட்ட, உங்கள் அப்பா எங்கடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுனோடனே அப்படி ஜங்குக்கு வந்துட்டு முழிச்சு பார்க்குறான்னா அது வந்துட்டு அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்கார், ட்ரிப்பு போயிருக்காரு. உடனே ட்ரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், ஆமாம் அப்படின்னே எதுக்குடா அப்படின்னோடனே அவர் வந்துட்டு அவர் ரிட்டையர்மெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு, உங்களை மாதிரி எங்களை கூப்பிட்டு வச்சு உட்காந்து மொக்கை போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கேட்டேன்னே அப்படியே ஒரு மறைச்சி பார்க்குறாரு, உனக்கெல்லாம் திமிரு தாண்டா அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், நீங்கள் வந்துட்டு கோயிலுக்கு போகிற வேண்டிய வயசில் வந்துட்டு எங்களை கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசிகிட்ருக்கீங்கன்னொடனே, என்னடா கிண்டல் பண்ணுறியா, எனக்கு வயசாகிடுச்சுன்னொடனே, பின்ன உங்களுக்கு வயசாகலையா, என்ன வாலிபர்னு வேறு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்காங்களா. அங்கே சுற்றி இருக்கவங்களாம் சிரிச்சிட்டு இருக்காங்க, என்னடா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு கேட்குறாடா, ஆமாம் அவன் கேட்குறது உண்மை தானே அப்படின்னே, என்ன உண்மை அப்படின்னே, டே என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் இப்போயும் உங்களுக்கு ஈக்குவலாக வேலை பார்த்துட்ருக்கேன்டா, உங்கள் கம்பெனிக்கெலாம் சரிசமமாக தானடா நான் இன்னும் உட்காந்துருக்கேன், அப்போ என்னோடய இதை பாருங்கடா, என்னோடய திறமையை பாருங்கடான்னே. அதெல்லாம் இருக்குதான் இருந்தாலும் ரிட்டையர் ஆகிற வயசில் உட்காந்துட்டு அப்படின்னே, சரி மூடுறா இப்போ என்ன எனக்கு வயசாகிடுச்சின்னு குத்தி காட்டுறியா அப்படின்னே, எல்லாம் சொன்னோம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னோம் அப்படின்னே, நீ மூடுங்க அப்படின்ட்டு எல்லாரையும் திட்டிட்டு அவர் அப்படியே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. அதான் அப்போ அந்த அங்கிள் சொல்கிறார், ஆனால் எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது அப்படின்னே எல்லாம் பார்க்குறாங்க. புரியுது அங்கிள், உங்கள் கம்பெனிலேருந்தே ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு இப்படி பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கணுன்னே, அது இருக்குடா, ஆனால் எனக்கு இன்னொரு கவலையாக இருக்குன்னொடனே, என்னது அப்படின்னே, இல்லை என் பையன் வந்துட்டு கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கான் அப்படின்னோடனே, ஓ அது சொல்கிறீங்களா, உங்கள் பையன் சின்ன பையனாக இருக்கிறனால தான் உங்களால் ரிட்டையர் ஆக முடியாமல் நீங்கள் இன்னும் கம்பெனியை இது பண்ணிவிட்டு அடுத்து உங்கள் பையனுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஇஓவில் ஒருத்தன் கேட்குறான்னா, உடனே வந்துட்டு அது இருக்குது, ஆனால் அது கவலைலாம் இல்லை,
என் பையன் ஒரு வேளை உங்கள் வயசில் ஒரு பையனாக இருந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்துட்டு என் பையனுக்கு கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பேன். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்துட்டு அந்த பொண்ணு போய் கல்யாணம் பண்ணி போகிறதுக்கு என் குடும்பத்தில் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னோடனே எல்லாம் பார்க்குறாங்க. யார் அப்படின்னோடனே இந்தா அப்படின்ட்டு ஜங்குக்கை பாயிண்ட் அவுட் பண்ணோடனே அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்கு ஐஸ் எல்லாம் வைடாகி பார்க்குறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே அதான்டா ஒய்யனை தான் அப்படின்னே என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாண்டா நான் கொஞ்ச நேரம் தான் பேசினேன். நல்லா வந்துட்டு நல்லா ரொம்ப சகஜமாக ரொம்ப ஜாலியாக ஏதோ ஒரு பல நாள் பழக்கப்பட்ட மாதிரி அவ்வளோ சகஜமாக பேசிகிட்டு இருந்தாரா அப்படின்னே அப்படியே ஜங்குக் பார்க்குறாரு. என்னது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாம் நம்ப மாட்டேங்கிறேன் உண்மையாலே ரொம்ப இது மாதிரி ரொம்ப நாள் பழக்கப்பட்ட மாதிரி ஏதோ வந்துட்டு நான் அவர் சொந்தக்காரன் மாதிரி உட்காந்து சொந்தக்காரங்க தான் நம்ம எல்லாரும் இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி பல நாள் பழக்கப்பட்ட மாதிரி ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உன் பொண்டாட்டி ரொம்ப தங்கமாக தங்கமாக பேசியிருந்தா. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என் பையன் கொஞ்சம் பெரிய பையனாக இருந்திருந்தா இந்நேரம் வந்துட்டு உன் மனைவி வந்துட்டு முன்னாடியே நான் பார்த்துருந்தேன்னா உன் பொண்டாட்டி வந்துட்டு என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேனே ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி கொடூரமாக மறைச்சி வைக்கிறாரு. அப்படியே வந்துட்டு பார்க்கும்போது என்ன பண்ண மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சின்ன பையனாக இருக்கான், இப்போ தான் காலேஜ் படிச்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொல்லிவிட்டு அப்படி எல்லோரையும் பார்க்குறாரா. எல்லோரும் வந்துட்டு ஓ அப்படியா அந்தளவுக்கு அந்த பொண்ணு பேசிச்சு அப்படின்னு சூப்பராக பேசிகிட்டு இருந்தா நல்ல பொண்ணு ரொம்ப. நான் எப்படி வந்துட்டு நினச்சேன்னா சரி ஒரு மாதிரி போலீஸ்கார பொண்ணாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சா அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப பணிவாக அந்த மாதிரி பேசிச்சுன்னே ஆஹா அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே வந்துட்டு எல்லோரும் ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்கும்போது ஜங்குக்கு வந்துட்டு அந்த அங்கிளை ஒரு மாதிரி கொடூரமாக முளைச்சி பார்த்துட்ருக்காரு. என்னது நானே இப்போ தான் வந்துட்டு உஷார் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த ஆளுக்கு திமிரை பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டே இருக்காரா. அப்படி வந்துட்டு ஜங்குக்கு முறைச்சி பார்க்குறத பார்த்துட்டு அவருக்கே ஒரு மாதிரி டெரிஃபிக்காக தான் இருக்கா. என்னடா பார்க்குற அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பேச முடியும், அவர் சும்மா ஜாலிக்கு தான் பேசுகிறாருன்னு தெரியுது. இதே வந்துட்டு சௌமியாவாக இருந்தால் பதிலுக்கு பதில் பேசி விட்ருப்பாரு. இவர் வந்துட்டு சரி நம்ம மாமாவை போயிட்டாரேன்ட்டு அமைதி அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது என்னடா தான் சொல்லு அப்படின்னே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னே என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதான் நான் கல்யாணம் பண்ணி கூட வச்சுருக்கேன் இல்லை இனியே தான் நான் சொல்ல அப்படின்னே ஆஹான்ட்டு அந்த பசங்களாம் கிண்டல் பண்ணுறானுங்க. அப்படியே இவருக்குன்னா ஐயோ கடவுளே அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பேசுகிறாளே இல்லை ஜங்குக்கு. ஸோ இந்த அளவுக்கு மாற்றிட்டாலே இங்கே பாரு ஜங்குக்கு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரா அப்படியே வந்துட்டு பார்க்குறான். இங்கே பாடுறா நான் தான் சொன்னேன் இல்லை ஒன்றவே வந்துட்டு இவ்வளோ மாற்றிருக்கானா இப்போ எவ்வளோ நல்ல பொண்ணாக இருப்பா. நான் என்ன பண்ணேன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னே மாமா பாய முடியுது இப்போதான் பேசாதீங்க அப்படின்னே ஆஹான்ட்டு இவங்களாம் கிண்டல் பண்ணுறானுங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னே சரி உட்காரு மூக்கு அடிக்காதன்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணுறானுங்க. ஜங்குக்குன்னா எம்பாரசிங்காக இருக்குது. ஐயோ சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாக வந்துட்டு ஒர்க் விஷயம்லாம் இல்லாமல் நார்மலாக வந்துட்டு பழைய விஷயங்கள் பேசுகிறது, அதுக்கப்புறம் ஒர்க் விஷயம் சிலது பேசுகிறது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சரி நான் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த அங்கிள் சொல்கிறாரா. உடனே வந்துட்டு எல்லாம் பார்க்குறாங்க. என்ன அங்கிள் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னே ஆமாம் நான் கொடுக்குறேன் கேஸ் அப்படின்னே சரி அப்படின்ட்டு எல்லோரும் வந்துட்டு அடுத்தடுத்து நானும் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஏன்னா அவரே சொல்லிட்டாருன்னா நீ சரி அப்புறம் நம்மலாம் கொடுத்துடலாம் அப்படின்னும்போது வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கு நீ உன் இஷ்டம்டா நீ கேஸ் கொடுக்குறதும் ஓகே கொடுக்காததும் ஓகே அப்படின்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுன்னு விட்டுட்டாங்க. மித்தவங்கலாம் வந்துட்டு நாங்கள் கேஸ் கொடுக்குறோம் அப்படி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. சைடு வந்துட்டு அப்போது வந்துட்டு அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு ஆள் கேட்குறாங்க இப்போ கேஸ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு. அவனை தேடுவாங்க, தேடி வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு என்னென்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்டு முடிச்சுட்டு ஒன்று அவங்க அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் என்ன இருக்கோ அப்படி பண்ணுவாங்க. இல்லைனா நம்மளை வந்துட்டு நம்மளோட கார்ப்பரேட் லாஸ் படி வந்துட்டு என்ன பண்ண முடியுமோ வந்துட்டு அந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு இது பண்ணும்போது சரி அப்போது அடுத்து அவன் பிடிபட்டானா அவனை விசாரித்து அவன் வந்துட்டு யாரெல்லாம் நம்ம கம்பெனியில் அந்த பிளாக் ஷீப்போ அவங்களெல்லாம் கையை காட்டுவான். அவங்களோட ப்ரூஃப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க.
ஸோ அப்படிதான் நடக்கும் அப்படின்னோடனே அப்போ வந்துட்டு சரி அப்படின்ட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு சரி அப்படின்ட்டு எல்லோரும் சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ரொம்ப வந்துட்டு காலைல வந்தவங்க ஒரு 10-11 மணிக்கு வந்தவங்க ஈவினிங் வரைக்கும் அங்கே தான் உட்காந்து ஜாலியாக அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காங்க. கட கட கடன்னு பேசிகிட்டே இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு ஒரு 3-4 மணிக்கு வந்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணிவிட்டு அப்போது எல்லோரும் கிளம்பிட்டு இருக்கும்போது வந்துட்டு அப்போ அவர் ஜங்குக்கு கூப்பிட்றாரா. அப்போ வந்துட்டு அவர் ஜங்குக்கு கூப்பிட்டோன்னே ஜங்குக்கு பார்க்குறாரு, என்ன மாமா அப்படின்னே, இல்லை ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா அப்படின்னே அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு. என்ன பார்க்குற அப்படின்ட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு அவர் பார்க்குறது வந்துட்டு அந்த அங்கிள் பார்த்துட்டு கேட்குறாரா, எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, அடேங்கப்பா உன்னையுமே இவ்வளோ பேச வைக்கிறாளா அப்படின்னோடனே, அப்படிலாம் இல்லை அப்படின்னே, நல்ல பொண்ணாக தான் இருக்கா, நல்லா பார்த்துக்கோ, நல்லா பேசு அப்படின்னோடனே, என்னால் எல்லாம் பேசு பேசுன்றீங்க அப்படின்ட்டு அவருக்குன்னா, ஏன்னா பார்க்குற எல்லாரும் நல்லா பேசு பேசு அவகிட்ட பேசுன்னு தானே சொல்கிறாங்க. ஸோ இவரும் அதே சொன்னோடனே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி நல்லா இருங்க, நல்லா இருந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ப்ளஸ் பண்ணிட்டு அப்படியே போகிறாரா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கான எபிசோடை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ பிடிச்சிருந்தா பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்கள் கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லி விட்டு போங்க. ஓகே, அவ்வளோதான். பை பை டேஸீஸ்.